லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் சின்ன. இப்போ நம்ம தமிழர்களை நல்ல அரசியல் தலைவர்களை இளைஞர்களை உருவாக்கணும் அப்படின்ட்டு தான் நீண்ட நாள் கோரிக்கை. அதுக்காக தான் நம்ம போராடிட்டு இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி களம் எப்படி மாறி இருக்குன்னா, சினிமாலேருந்து தான் நம்ம தேர்வு பண்ணுற இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். எஸ்டிஆர் டி ராஜேந்தருடைய மகன் வர்றதுக்கான காலம் இருக்கும், அது இப்போதைக்கு காலம் இல்லை அப்படின்னு புது வரவாக எஸ்டிஆர் வந்திருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை எப்படி பார்க்குறது அப்படிங்கிற கேள்வியே ரொம்ப துயரமானதாக இருக்குது. தெரியாத பிசாசு தெரிஞ்ச பிசாசு பரவாயில்லன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நிலைமைக்கு தமிழினம் நகர்ந்துடுச்சு. இது நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம். விஜய் இந்த தேர்தலில் தோல்வியை சந்தித்திருந்தால் திரைத்துறையிலிருந்து ஒருத்தர் கூட நம்ம அரசியல் கனவு அந்த ஆசையே அப்படியே மண்ணள்ளி போட்டு மூடிரு அப்படின்னு மூடிருப்பாங்க. ஆனால் விஜயோட வெற்றி பல பேருக்கும் நம்பிக்கையை திறந்து, நமக்கு வாசல் திறந்துருக்கிறா, கேட்டு திறந்துருச்சு, ஓப்பன் அப்படின்னு பல பேர் காத்திருக்காங்க. அதில் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து சுட ஆரம்பிச்சிட்டாங்க. இது காணாதுன்ட்டு இந்த ஜோதிடர்கள் ராதன் பண்டிட் மாதிரி ஆள்கள் ஏற்கனவே விஜயை சக்ஸஸ் ஆகியிருக்காங்களா. இப்போ அடுத்து நிகழ்ச்சியில் ஆமாம் தனுஷ் ஜாதகத்தை பார்த்தேன், அவருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அப்போ நாங்களாம் அப்படிங்கிற கேள்வி திமுக, அதிமுக மற்றும் பலருக்கு அந்த கேள்விகள் வருது. அவங்கெல்லாம் என்ன பண்ணுறது, நம்ம என்ன பண்ணுறது, அப்போ நம்ம என்ன கடைசி வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கிறது தானே அப்படிங்கிற இது. அப்போது இவங்க பாட்டு இப்படி சொல்லிவிட்ட உடனே இப்போ தனுஷுக்கு மைண்டில் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். நமக்கு எப்படிங்க இதுன்ட்டு. இப்போ ராதன் பண்டிட் சொல்கிறாப்புல, ஓகே ஏற்கனவே விஜயை ஸ்கெட்ச் போட்டு அழகாக கொண்டு போய் பரிகாரம்லாம் பண்ணி முதல்வர் ஆகிட்டாப்புல, அப்போ நமக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தனுஷுக்கு ஒரு நம்பிக்கை வருது. அதான் வேலை பிறந்தநாள். ஆமாம், இப்போ இதெல்லாம் போயிட்டுருக்கு, வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது, சரசரன்னு நடந்துக்கிட்டு இருக்காங்க. அவர் பேசுகிறாரு, இஃப் யுவர் பேட் ஐ எம் யுவர் டேடு. என்ன அந்த டைலாக்குக்கு என்ன சம்மந்தம்னு தெரியல, பேசுகிறாங்க ஏதோ ஒன்று. ஆனால் படு காமெடியாக இருக்குது, அந்த இது இல்லை. ஆனால் விஜயும் நம்ம இப்படி தான் காமெடியாக பார்த்தோம். சரியா, விஜயும் இப்படி தான் காமெடியாக பார்த்தோம். ஆனால் விஜய் இன்னைக்கு அதிகாரத்தில் உட்காந்துட்டு அவர் கோட் சூட் போட்டு சட்டமன்றத்தில் உட்காந்துருக்காரு. இப்போ அடுத்து தனுஷ். இப்போ தனுஷ் மட்டும் இருந்தால் இப்படி இப்போ பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சிவாஜி அங்கே ஒரு இது. அடுத்து பார்த்தீங்கன்னா விஜய் தளபதி அப்படின்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் சிம்பு தனுஷ் அப்படின்னு வந்துச்சு. இப்படி வருதில்ல. அப்போ அந்த வரிசையில் அரசியல் ரீதியாகவும் அது வரணும்ல. அப்போ தனுஷ் இறங்குறாருன்னா தனுஷுக்கு போட்டியாளராக சிம்புவை களத்தில் இறக்கணும் அப்படின்னு ஒரு வேலை நடக்குது. அப்போ தனுஷ் ஒரு தெலுங்கரான தனுஷ் தமிழ்நாட்டை ஆளணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அவருக்கு அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது தமிழரான சிம்பு ஏன் வரக்கூடாதுங்கிற நிலைமைக்கு தமிழர்கள் தள்ளிட்டாங்க. இதுக்கு அதே பரவாயில்ல. அதான் இப்போ தனுஷ் வர்றதுக்கு இப்போ நீங்கள் அடுத்த தலைமுறை இந்த போராட்டம், இனம், மொழி சார்ந்த இதை பற்றியும் சிந்தனை இல்லை. அதனால தான் விஜயை தேர்வு பண்ணாங்க, மாற்றம் வரணும்னு கொண்டு உட்காரிச்சிட்டாங்கல்ல. அது முக்கியமான காரணம். விஜய் மீதான நம்பிக்கையை கடந்து திமுக மீதான வெறுப்பு, எதிர்ப்பு மனநிலை இருந்தது மக்கள்கிட்ட. மொத்த அது மற்றவர்கள் மீது வரலை. மற்றவர்கள் அப்படி பேசுனாங்க, இப்படி பேசுனாங்க, மாற்றி பேசுகிறதுனால அந்த மற்றும் பலர் மீது அந்த நம்பிக்கை வரலை. அதனால் இப்போ தனுஷ் வரும்போது தனுஷுக்கு போட்டியாக ஏன் சிம்பு வரக்கூடாதுங்கிற நிலைமைக்கு தமிழர்களை கொண்டு போயிட்டாங்க. இது ஒரு மாதிரி, இதை எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இந்த நம்ம கண்ணு முன்னாடி இதெல்லாம் நமக்கு அடுத்த தலைமுறைக்கு வரும், பின்னாடி வரும், கொஞ்ச நாள் கழித்து வரும். ஏன்னா இந்த தலைமுறை கொஞ்சம் போராடுது. இது மண், மொழி, இனம் சார்ந்து பேசுகிறாங்க, சிந்திக்கிறாங்க. ஆனால் அடுத்த தலைமுறைக்கு இது இருக்காது அப்படின்னு கணிச்சோம். ஆனால் அது நம்ம காலத்திலே அந்த துயரத்தை பார்க்குற இது வந்துடுச்சு அப்படிங்கிறது தானதான். என்ன சொல்கிறதுன்னு தெரில. இப்போ சிம்பு சொல்கிறாரு, ஏன் எங்கள் அப்பா கூட அரசியலுக்கு வரணும்னு நினைச்சாரு, மக்களுக்கு நிறைய நல்லது செய்யலாம்னு நினைச்சாரு. நான் எங்கள் அப்பா மக்கள் தேர்வு செய்யலை, எனக்கும் அதுக்கு பின்னாடி நிறைய பிரச்சனைகள்லாம் எனக்கு கொடுத்தாங்க. நான் இப்போ அது வர்றதுக்கான சூழ்நிலை இல்லை, அண்ணனே சரியாக தான் ஆட்சி செய்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு காலத்து நான் பின்னாடி வந்தாலும் அண்ணனோடு இணைந்து செய்வேனே தவிர எதிர்த்து செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்றத அவரை சொல்லியிருக்காங்க. இல்லை, அதான் அவங்க அப்பா ஏற்கனவே திமுக சார்பாக எம்எல்ஏ ஆனார். பிறகு அதுக்கப்புறம் ஜெயலலிதாவை எதிர்த்து பர்கூர் தொகுதியில் போட்டிட்டு தோல்வி அடைந்தார். ஆனால் மிகப்பெரிய அளவில் ஜொலிக்க முடியல அவரால். இல்லை, அது சிலருக்கு என்னதான் திறமைகள் இருந்தாலுமே சிலர் ஈடுபடும். நல்ல பேச்சாளர்களாக இருப்பாங்க, நல்லா பேசுவாங்க, கூட்டத்தை திரட்டுவாங்க. சம்பத்தை விடுவேன். ஆமாம். ஆனால் இதாகும்ல. வைகோ
இதெல்லாம் என்ன வரலாறு, கிரேக்க வரலாறுல ஆரம்பிச்சு இவ்வளோ இதை சொல்வார் வைப்பார். ஆனால் போய் அடையலைல்ல. அப்போ ஏதோ ஒரு வகையில் இந்த கட்டங்களும் கொஞ்சம் வேலை பார்க்க வேண்டிய. பேசுறவங்கள நம்ப மாட்டாங்க போல இருக்குது மக்கள் ரொம்ப பேசிட்டே இருந்தா போதும் அப்படியே பேசுறது என்னன்னா அவர்கள் பேச்சே அவர்களுக்கு எதிராக மாறிடுது. இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், இப்போ அண்ணன் சீமான் அவர்களுடைய பேச்சு பாருங்களேன். உதாரணத்துக்கு தான் விஜய் வரும்போது ஏன் என் தம்பி வந்தா என்ன அப்படின்னு கேட்டார். ஏன் என் தம்பி நிச்சயமாக வருவான், என் தம்பி நாங்கள் சேர்ந்து பயணிப்போம் அப்படின்லாம் வந்து பேசினார். இன்றைக்கி எல்லா காணொலிகளும் அன்னைக்கு பத்திரிகைகளில் வர்றதை தேடி பிடிச்சி லைப்ரரியில் போய் எடுத்து நீங்கள் கட்டிங் பேஸ்டிங் பண்ணணும். இப்போலாம் இல்லை, உடனே பசங்க சம்பளம் உடனே அங்கே கொட்டி கிடக்கு. நம்ம பேசின வார்த்தைகள் நமக்கே எதிராக மாறுது. இப்போ அதே சீமான் வந்து திரும்ப விஜய் எதிர்த்தோடனே இப்போ அன்னைக்கு தம்பி வரணும்னு பேசுனீங்க, இப்போ இப்படி பேசுறீங்கன்னு எடுத்து போட்டு அடிக்கிறாங்கல்ல. அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் வருதுல்ல. இப்படி வந்து அந்த பேச்சுகள் நாம பேசுற பேச்சுகளே நமக்கு எதிராக மாறி போயிருது. ஒருவேளை பேசாம இருந்திருந்தானா, பேசாம இருந்தது அது அமைதியா இருந்திருக்கும். இந்த கண்டென்ட் இப்போ விஜய் வர்றாருன்னா அவர் வர்றது அவருடைய முடிவுங்க அப்படின்ட்டு பேருந்தா இது இல்லை, ஆதரிக்காம இருந்திருந்தால் இப்போ நமக்கு வந்து இந்த வந்து விளக்கம் கொடுக்க தேவை இருந்தது. எப்படியும் பேசியிருக்கலாம், அவருடைய ஆட்சி சரியில்லை வைக்கிறேன்னு. அப்போ அன்னைக்கு ஆதரிச்சு வரவேற்று எல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு இது பேசும்போது அப்போ நிலையற்ற தன்மை, இவர் மீது நம்பகத்தன்மை இல்லை, மாற்றி மாற்றி பேசுவாங்க. பொதுமக்கள்கிட்ட போய் கேளுங்களேன், அவர் மாற்றி பேசுவாருங்க. அன்னைக்கு அப்படி பேசுவார், இன்னைக்கு இப்படி பேசுவார் அப்படின்னு. ஆனால் ஒருத்தர் நம்ம அந்த விளக்கம் கொடுக்க முடியாது. அது ஒவ்வொருத்தட்டையும் போய் நீங்கள் சொல்ல முடியாதுல்ல. இந்த ஓட்டு போடுற இவன் தானே, இந்த பைத்தியக்கார பையன் தானே ஓட்டு போடுறான் நமக்கு. அவனும் ஆமாம், அந்த தருதலைங்க இவனை தான் வந்து ஓட்டு போடுறவனுங்க. அவனால நம்ம திட்டியாச்சு, முடிஞ்சு போச்சு. எவன் போடுவான்? ஒருத்தரும் போட மாட்டான். அப்போது இந்த வார்த்தைகள், நம்ம பேசுகிற வார்த்தைகள் தான் நமக்கு வந்து எதிராக மாறி நிற்குது. அதே மாதிரி இந்த டிஆருக்குள்ளே இதை பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த பேச்சு இதெல்லாம் இருக்குது. ஆனால் வந்து அவரை ஒரு நகைச்சுவையாக பார்த்துட்டு கடந்து போகிறது. இப்போ சிம்பு வர்றாரு அப்படின்னா அவர் வந்து தந்தை அப்பா கிட்ட இருந்து அந்த பேச்சை குறைச்சிட்டாருண்ணா. அவரால் பேச முடியல. யாரொருத்தங்கிட்ட இருந்து இப்போ குடிக்கிற தந்தை, அவருடைய பையன் பார்த்தீங்கன்னா தந்தை குடிக்கிறாரு, என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருதுன்னு பார்ப்பான். பையன் குடிக்க மாட்டான், அவரோட பையன் குடிப்பான். இவன் நல்லவனா இருப்பான், இவன் குடிக்காம இருப்பான். அவரோட பையன் குடிக்கிறதுக்கான சூழல் இருக்கு. அந்த மாதிரி தான் இவர் இந்த மாதிரி அமைதியாக வர்றாரு. இப்போ அவர் வர்றாருன்னு சொல்லலை, தனுஷ் மாதிரிலாம் இல்லை. ஆனால் வந்து எங்கள் அண்ணனே நல்லா ஆட்சி தான் கொடுக்காரு அப்படின்னு ஒரு 100 நாள்லேயே கண்டுபிடிச்சு சொல்லிட்டாரு. தமிழ்நாடு வந்து ஒரு வேட்டைக்காடாக மாறி இருக்கு, திரைத்துறையின் வேட்டைக்காடாக மாறி போச்சு. இது ஒரு துயரமான சம்பவம். ஆனால் திரைத்துறையினரை வந்து நம்ம என்னன்றான், ஒரு கூத்தாடி தானே, நடிகர் தானே, நீங்க ஏன் அரசியலுக்கு வரீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறீங்க. ஆனா மக்கள் வந்து அங்கிருந்து தானே ஆளை வந்து அதைத்தான் அதுக்கு என்ன என்னோட இது என்னன்னா, இப்ப அரசியல்ல சரியான தலைவர்கள், சரியான அரசியலுக்கு இங்க இருந்திருந்தா புதுசா ஏன் மக்கள் அங்க போய் தேர்வு செய்ய போறாங்க அப்படின்னு ஒரு ஜென்ரலாக ஒரு சந்தேகம் தான். அது நியாயமான கேள்வி தான். அதான் இருப்பவர்கள் சரியாக இருந்திருந்தால் ஏன் அங்கே போய் தேட வேண்டிய இருக்குது அப்படிங்கிற கேள்வி தான் அது. அது அப்படி அந்த கேட்கறனால அதை நியாயப்படுத்த முடியாது. இப்போ நீங்கள் ஒரு தலைவர்களை அவனுக்கு உரிமை இருக்குல்லண்ணா, அவங்களுக்கு உரிமை எல்லா வேலை செய்யறாங்கல்ல, சாதாரண வேலை செய்யற எல்லாருமே எல்லாரும் பத்திரிகாரம் வரலாம், எல்லாரும் வேலை பார்க்குற வரலாம், எல்லாரும் வரலாம், சினிமாக்காரங்க மட்டும் வரக்கூடாது. தீண்டாமைக்குரியதா அப்படி அது வந்து தொழில் வந்து என்ன ஒதுக்கப்படுறது அப்படின்லாம் கிடையாது. வரலாம் தான். என்னன்னா அவர்களுக்கான அந்த ஃபேம், இந்த விளம்பரத்தை பயன்படுத்தி அதன் மூலமாகவே வரலாம் அப்படின்னு நினைக்கிறது மனநிலை தான் தவறு. அவர் அவங்க வந்து களப்பணி செஞ்சு மக்கள் பணி செஞ்சு வரட்டும், போராட்டங்கள் வரட்டும். இப்போ சீமானவர்கள் போராடுற மாதிரி இவர்களும் போராடுறதுக்கு தயாராக இருந்தால் வரட்டும். ஆனால் அது இல்லைல்ல, அது செய்ய மாட்டேங்க. நீங்கள் நல்ல ஏசி இதில் உட்காந்துட்டு கேரவனில் வந்துட்டு அதில் டகால்னு வந்துட்டு, சரி உங்களுக்கு படம் நடிக்க வாய்ப்பு இருந்தால் நீங்கள் போய் நடிங்க, 4 படம் நடிங்க, அந்த விளம்பரத்தை நீங்கள் பயன்படுத்தி, உங்களை யார் வேணான்னு சொல்கிறது இல்லையா? அந்த இடத்துலையும் பிரச்சனை இருக்குல்ல. அந்த இடத்துலையும் போய் உடனே எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைச்சிடல திரைத்துறையில் எல்லாத்துக்கும். ஆக திரைத்துறையில் கஷ்டப்பட்டு அவர்கள் போகிறாங்க, வளர்கிறாங்க, அந்த வளர்ச்சியை பயன்படுத்தி தேர்தலில் வெட்டுறாங்க. இப்படி தான் இதாக இருக்குது. இது மக்களுடைய மனநிலை. இதுக்கு காரணம், அடிப்படை காரணம், இதை வந்து நம்ம இந்த நகைச்சுவையான உரையாடல் கடந்து அடிப்படையான காரணத்தை ஆய்வு பண்ணிங்கன்னா இதுக்கு பின்னாடி திராவிடம் இருக்குது. திராவிடம் இந்த திரை மோகத்தை, நாடகம், மாயையை உருவாக்கி அவர்கள் வளர்க்கிறார்கள் தமிழ் இனத்தில். இல்லை, இந்த சினிமா நீங்கள் சொல்கிற இந்த திரைத்துறை, இந்த மோகம் வந்து மற்ற எந்த மாநிலத்திலும் இல்லை. மற்ற மாநிலங்கள் இங்கே மட்டும்தான் திராவிடங்களுக்கு கூட்டி வந்து திரைத்துறை உங்களுக்கு காட்டி உங்களுக்கு அப்படியே இங்கே மட்டும்தான். அதுவும் குறிப்பாக தென்னிந்திய பகுதியில், அதுவும் குறிப்பாக ஆந்திராவையும் தமிழ்நாட்டையும் குடிப்பான். நீங்கள் ரெண்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது, லிங்க் இருக்குது. சொல்லுங்க பாப்பா, என்னதுன்ட்டு? எது ரெண்டுத்துக்கும்? ஆந்திராவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு லிங்க் இருக்குது. சரி, ஓகே. அது என்ன லிங்க் இருக்குது? எனக்கு தெரிஞ்சு அந்த திராவிடம் தெலுங்கர்கள் அங்கிருந்து வந்தவர்கள் இங்கு திராவிடத்தின் பேரில் ஆட்சி செய்தார்கள், அதிகாரம் செய்தார்கள். அவர்கள் அதே திராவிட மாயையை இங்கு உருவாக்கினார்கள், திரையில வளர்த்தார்கள், திரை பிம்பத்தை பயன்படுத்தி அதிகாரத்தை பிடித்தார்கள். அதே வேலை அப்படியே எங்கள் NTR அங்கே செஞ்சார்.
அதே வேலை அப்படி எப்படி எம்ஜிஆருடைய பிம்பத்தை பயன்படுத்தி கருணாநிதி அதிகாரத்தை பிடித்தாரோ அதே மாதிரி தான் அங்கே என்டிஆர் அவருடைய திரை பிம்பத்தை பயன்படுத்தி அவர் அதிகாரத்தை பிடித்தார். ஆக ரெண்டு அந்த அதாவது இங்கே தமிழர்கள் பியூர் தமிழர்களாக இருந்தாங்கன்னா அவர் ராஜராஜ சோழன் மாதிரி ஒரு இதாக நடத்தியிருப்பாங்க. அங்கே இருக்கிற அதே தெலுங்கு அந்த திராவிட அரசியல் இங்கே வந்ததோடைய விளைவு இவர்கள் அதே பேட்டர்னை இங்கே பயன்படுத்தி இவர்களுக்கு அதிகாரத்தை பிடித்தார்கள். இவங்க அதை வளர்த்தெடுத்தார்கள். இதுதான் நமக்கு வந்து எளிதான ரூட்டுன்னு பண்ணாங்க. ஏன்னா நாடகத்தின் மூலமாகவே வந்தவர்கள் அப்படிங்கும்போது அதைத்தான் செஞ்சாங்க. சொல்ற மாதிரி இப்போ விஜய் இங்கே வந்து ஆட்சிக்கு வந்துட்டாரு, அங்கே என்டிஆர் இருந்தாருன்னா இப்போ வட மாநிலங்களில் இப்போ சல்மான் கான் இருக்கிறாங்க, ஷாருக் கான் இருக்கிறாரு, மிகப்பெரிய பிரபலங்கள்லாம் இருக்காங்க. அவங்க யாரும் அந்த மாநிலத்தில் அவங்களாம் நாங்கள் நடிக்க வந்தோம் சார், நடித்தோம், பணம் சம்பாதிச்சோம், அதோட நிறுத்திக்கிட்டாங்கல்ல. அப்படியே 1-2 பேர் அமிதாப் பச்சன் மாதிரி 1-2 அதுவும் கூட ஒரு எம்பியா அதுவும் கூட தோக்க நேரடி எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போக முடியாது. அவர்களுக்கு கூட்டத்தை திரட்ட முடியாது. அவர்கள் அந்த சிந்தனையிலே இல்லைங்கிறேன். என் மைண்டில் நான் சினிமா நடிக்கிறேன், எனக்கு பின்னாடி இவ்வளோ கோடிக்கணக்கான பேர் என்னுடைய ரசிகர்களாக இருக்கிறாங்க, அதனாலே நான் அரசியலுக்கு வரலாம் அப்படிங்கிற நம்பிக்கை அவர்கள்ட்ட இல்லை. மண்டையில இல்லை மட்டும்தான். எனக்கு நடிக்கிறேன், பணம் சம்பாதிக்கிறேன், இந்த ஃபேம் பயன்படுத்தி ஜாலியாக இருக்கேன், அவ்வளோதான். ஆனால் இங்கே வந்து என்னென்னா இந்த திராவிட அரசியல் இந்த திரை பிம்பத்தை பயன்படுத்தி அதிகாரத்தை பிடித்து ஒரு வழியை போட்டு விட்டாங்க, ஒரு ரூட்டு காட்டி வச்சுருக்காங்கல்ல. அப்போ அதன் பயன்படுத்தி இங்கே இருக்கிற வர 2-4 படம் நடிக்கணும். அதனால வந்து இப்போ நம்ம இளவரசர், திராவிட இளவரசர் அவர் எப்படி கொண்டு வந்தாங்கங்கிறீங்க, மக்களுக்கு தெரியணும். ஒரு கல் ஒரு கண்ணா. ஆமாம், மக்களுக்கு தெரியணும்னா என்ன பண்ணணும், 4 படம் நடிக்கணும். இப்போ இவர் தாங்க உதயநிதி, கருணாநிதியுடைய பேரன்னா ஒரு பையன் பார்க்க மாட்டான். உண்மைதான். அப்போ என்ன பண்ணுறதுன்னா பையனை சினிமாவுக்கு அனுப்புறது. அப்போ ஒரு 4 படம் நடிக்க வைக்கணும். 4 படத்தை நல்ல ப்ரொமோஷன் பண்ணி கட்சிக்காரங்களெல்லாம் பார்க்க வச்சு அதை பெரிய விதப்பேசுவரில் மாற்றணும். மக்களிடம் முகம் பதிவாயிடுச்சு. ஏன் சினிமாக்காரங்களுக்கு ஒரு சிறப்புன்னா அவர்களுடைய முகம் எளிதாக போகுது. விஜய் சொல்கிறார்ல பிரச்சாரத்தில், நான் வந்து இப்போது வரவில்லை, நான் ஏற்கனவே வீட்டுக்குள்ளே வந்துட்டேன். ஏன்னா ஆல்ரெடி மூஞ்சி தெரிஞ்சு போச்சு எல்லாரும், குழந்தைங்க முத கொண்டு விஜய் நான் பேசுது. அப்போ எளிதாக பேச்சு. ஒரு பெரிய விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கே பிராண்டு முக்கியம். அந்த பிராண்டு வந்து ஆல்ரெடி வந்து உள்ளுக்குள்ளே வந்துடுச்சு. இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் இதில் வந்து நிறைய நீங்கள் சொல்கிறீங்க சினிமாவின் மூலமாக அதை பயன்படுத்தி அரசியலுக்கு வராங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்கள் வந்து அரசியல் வர்றதுக்காக ஒரு சினிமாவை பயன்படுத்தி இருப்பாரோ அப்படின்னு ஒரு கோணம் இருக்குது. இல்லை அப்படி நான் நினைக்கல. அவருக்கு வந்து உள்ளுக்குள்ளே வந்த பிறகு ஒரு கூட்டம் உதாரணம் ஒன்று நமக்கு ஏற்கனவே எம்ஜிஆர் ஜெயிச்சிருக்காரு, ஜெயலலிதா ஜெயிச்சிருக்காங்க, அப்போ நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்கிற நம்பிக்கை விஜய்க்கு வருது. அதன் பிறகு தான் அந்த கட்டமைப்பு உருவாக்குறாங்க. விஜய் அப்புறம் நிறைய பேர் வந்தாங்கல்ல, நிறைய பேர் வந்தாங்க. ஆனால் விஜய் அந்த கட்டமைப்பை 30 ஆண்டுகளாக வளர்த்து உருவாக்கிக்கிட்டே வராரு. தொடர்ந்து அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் அவருக்கு ஒவ்வொரு படத்துலையும் இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால தான் போய் அவர் அணில்னா இருப்பேன் வைப்பன்லாம் பேசினது வச்சதெல்லாம் நடந்தது. ஆனால் அவருடைய தந்தை சந்திரசேகர்கிட்ட இந்த எண்ணம் இருந்துக்கிட்டே இருந்தது, பையனை வந்து இது பண்ணணும், கொண்டு வரணும் அப்படின்னு. அவர் கடைசியாக எல்லா மீட்டிங்லையும் பாருங்கள், கமல் கட்சி ஆரம்பிச்சு, ரஜினி கட்சி இதுன்ட்டு ஆரம்பிச்சு எல்லா இடத்துலையுமே பேசும்போதெல்லாம் உங்களுக்கு பின்னாடி அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த மன விருப்பம் பிரபஞ்ச ஆற்றலை ஈர்க்கக்கூடியது, அந்த விருப்பத்தில் நிலைபெறுதல் கடைசியாக பையனையே முதல்ல கொண்டு போய் உட்கார வச்சுட்டு பாருங்க. இது நடந்து போச்சு இல்லை. இப்போ இதனுடைய வழித்தோன்றலாக தான் அடுத்தடுத்து எல்லாருமே வர கொஞ்ச நாளைக்கு நடக்கும். இது நடக்கும். ஆனால் ஜெயிக்கிறவங்க தோக்கிறதாலும் நடந்துகிட்டே தான் இருக்கும். அப்புறம் இப்போ தனுஷுக்கு அந்த வாய்ப்பு இருக்கா, விஜய் கிடைச்சது இல்லை, வாய்ப்பே கிடையாது. அதுவும் இல்லாமல் இன்னொரு லாஜிக் வைப்புமே, சிவாஜிக்கு வெற்றி கிடைக்கல, சிறந்த நடிகர். எம்ஜிஆருக்கு வெற்றி கிடைத்தது, கமர்ஷியல் நடிகர். சரியா? இப்போ இங்கே எடுத்தீங்க, விஜய் வந்து கமர்ஷியல் நடிகர், வெற்றி கிடைச்சிது. அஜித் உள்ளுக்குள்ளே வரல. அஜித் நல்ல நடிகர், உள்ளுக்குள்ளே வரல. இப்போ தனுஷ் நல்ல நடிகர், இப்போ இப்போ எவ்வளவு வெட்டி வேலையா நம்ம இதை வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். வேற வழி இல்ல, அரசியல் இதுதான். இப்போ இந்த நிலைமைக்கு வந்துடுச்சு. ஒரு இது தலைமுறை மாற்றத்தை நீங்க தவிர்க்க முடியாது. 30 ஆண்டுகளுக்கு ஒரு மாற்றம் வந்தே தீரும். நீங்க தவிர்க்க முடியாது. நமக்கு பிடிக்கவே இல்லை, 100% பிடிக்கல. தமிழ்நாடு திரைத்துறை மயமாக மாறுது, அதிகார மையம் திரைத்துறை கையில் போகிறதுங்கிறது 100% எனக்கு பிடிக்கல. ஆனால் தலைமுறை மாற்றம் அதை செஞ்சிடுச்சு. அந்த துன்பத்தை நீங்கள் அனுபவிச்சு தான். எப்படி சங்கிகள் வந்து வடக்கு மோடியை தேர்வு பண்ணாலும் நமக்கு விருப்பம் இல்லை, தேர்வு பண்ணல, ஆனால் வந்து பயணிக்கிறோம். ஆனால் அந்த துன்பத்தை நம்ம தூக்கி சமக்கிறோம்ல, அவர்கள் செய்கிற எல்லாத்தையும் நம்மளும் அனுபவிச்சு ஆக வேண்டியிருக்குல்ல. அதை மாதிரி இதை அனுபவிச்சு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. இப்போ விஜயை வீழ்த்தணும்னா விஜய்க்கு எதிரான இன்னொன்று வரணும். அது எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 10-15 ஆண்டு தெரிஞ்சிடும். அப்புறம் 5 வருஷத்துலேயே தெரிஞ்சுன்றாங்க. 2வது இடத்துக்காக போட்டி நடந்துட்டு இருக்கு. அடுத்த போட்டி 2வது இடத்துக்கான போட்டி. அவர்கள் மீதான என்ன நம்பிக்கை இருக்கு? நான் கேட்குறேன், சிம்பு வர்றதுக்கு சூர்யா வரலாம், நம்ம 4 பேர் கொளுத்தி போடுவோம். அவன் பங்குக்கு
இல்ல மற்ற சொன்ன பெயர்களை விட இது பரவாயில்ல. எனக்கு சூர்யா மீது எப்பவுமே ஒரு நல்ல மதிப்பு உண்டு. ஏன்னா மற்ற நடிகர்களை ஒப்பிடும்போது சூர்யா அவர்கள் வந்து அவருடைய அந்த வரி கட்டக்கூடிய பணத்தை ஒரு நேரடியாக பல மாணவர்கள் படிக்கிறதுக்கு உதவுறார். எல்லா திரைத்துறை சார்ந்தவர்களும் பணம் சம்பாதிக்கிறாங்க, ஆனால் எல்லாரும் உதவுறாங்களான்னு கேட்டால் இல்லை. இப்போ சூர்யா கிட்ட அந்த பண்பு இருக்குது. அப்படிங்கும்போது அதை செஞ்சு களத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றின அந்த மாடலில் அகரம் மூலமாக சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றிருக்காங்க. அப்படிங்கும்போது எனக்கு வந்து தனுஷு சிம்பு எல்லாம் கடந்து எனக்கு சூர்யா வந்து இப்படி சொல்கிற நிலைமை உருவாக்கிட்டாங்க சார். இல்லை இப்போ ஏன்னா ஆப்ஷனில் அதான இருக்கு. இல்லை சினிமா சார்ந்து நான் வந்து இதை சொல்கிறேன்னு பார்த்தீங்களா, பாலா வந்து தற்கொலை ஆகிட்டாப்புல சினிமாக்கு இறங்கல இருந்தேன். இல்லை யார் என்ன சொல்லலாம், களத்தில் அப்படிதான் களத்தின் நிலவரத்தை பேசிக்கிட்டு இருக்கேன் நான், கள நிலவரம். அப்படிங்கும்போது விஜய்க்கு எதிராக வந்து அடுத்த ஒரு நல்ல செய்யக்கூடிய ஒரு மனிதராக சூர்யாவை சொல்லலாம். ராகவா லாரன்ஸ் அந்த வேலையை பண்ணியிருக்காரு. அவர் வந்து நீண்ட நாள் வந்து, ஆனால் அவருக்கு வந்து அந்த ஒரு பெரிய மதிப்பீடுகள் இருக்கிற மாதிரி இல்லை. எனக்கு என்னோட பார்வையில் அப்படி இல்லை. ஒருவேளை அது கூட வரலாம். ஆனால் அதோட ஓவர் வாய் இருக்கு, அந்த பேச்சுகள் இருக்குல்ல, அந்த பேச்சுகளாலே அவருக்கு பின்னடைவுகள் வரும். ஆனால் சூர்யா கிட்ட அது இருக்கிற அந்த குவாலிஃபைடு இருக்கு அப்படின்னு. அப்போ ரொம்ப நாளாக எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. நீங்கள் என்ன தவறாக நினச்சிட்டாலே எனக்கு அது பிரச்சனை இல்லை. சமூக வலைதளத்தில் நிறைய பேர் எனக்கு வந்து ஃபீட்லி எனக்கு வந்திருக்கு, ஏதாவது இதை பற்றி ஏதாவது சொல்லுங்கள் பேசுங்க அப்படின்னு. சந்தேகத்துக்காக உங்களை கேட்குறேன். எந்த உள்நோக்கமும் நான் இதுக்காக சொல்ல வரல. ஏன் இவ்வளோ டிஸ்க்ளைமர்? இல்லை சொல்லிடுறேன் நான், ஏன்னா இதனால் நிறைய விளைவுகள் வரலாம் அதுக்காக சொல்லிடுறேன். இப்போ என்னென்னா 2-3 படம் நடித்தவன்லாம் வந்து இன்றைக்கி நாட்டு ஆளணும்னு ஆசை வந்துருச்சு அப்படின்னு வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா, அந்த 2 படமும் அண்ணன் நடிக்கிறாரு. இப்போ வந்து ஒரு கைதியின் டைரி அப்படின்ற ஒரு படமும், அப்புறம் செய்யுன்ற படம், அப்புறம் இன்னும் நிறைய படங்கள் முன்னாடி எல்லைக்கு அப்படின்னு ஒரு படம், நிறைய படம் நடிச்சிருக்காரு நம்ம சொல்ல. இப்போ இந்த படம் நடிச்சது நிறைய பேர் இந்த வீடியோ போட்டுட்டு நிறைய டிவிக்கே சார்ந்தவர்கள் மற்ற எல்லா கட்சியிலும் வந்து சொல்கிறாங்களாம். இது எனக்கு எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. அவருக்கு அரசியல் நிலைப்பாடு இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இவர் திரும்பவும் திரைத்துறையை நோக்கி நகர்றாரோ அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது. அது எனக்கு எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. நானும் அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு யோசிச்சு பார்த்தா, இப்போ என்ன ஆகுதுன்னா, தமிழ்நாட்டுடைய மக்களுடைய மனநிலை சினிமா தான் ஆயிடுச்சு, சினிமா அப்படின்னு ஆயிடுச்சு. அப்போ இதுக்கு நம்ம மக்கள் பணி செஞ்சுக்கிட்டு நம்மளும் ஒரு 4 படம் நடிப்போம், அந்த இதை பயன்படுத்தி அதிகாரத்துக்குள்ளே போகலாம் அப்படின்னு சீமான் நினைக்கிற நிலைமை. அதாவது நடிகராக இருந்த விஜய் இங்கே வந்துட்டார், அரசியல் களத்துக்கு வந்துட்டார். புரியுது. இப்போ அண்ணன் அரசியல் களத்தில் வேலை பார்த்து 16 ஆண்டுகளாக வேலை பார்த்து டயர்டாகி அண்ணன் வந்து போங்கடா, நீங்கள் வந்து உங்களுக்காக மக்கள் மணி தொண்டை தண்ணி வற்றி பேசி ஒன்றும் வேலைக்கு ஆகலைன்னு நான் படம் நடிக்க போகிறேன்னு அண்ணன் கிளம்பிட்டாரோ அப்படின்னு எண்ணம் பொதுவில் பேசப்படுது. பொதுவில் அப்படி தான் தோற்றம். உண்மை 2 படம் நடிக்கிறாரு. ஆமாம், இப்போ படம் நடிக்கிறது ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் என்னன்னா, மற்றவர்களை படம் நடிக்கிறவர்களிருந்து திரைத்துறையிலேருந்து கூத்தாடிகள் வர்றாங்க, 2 படம் நடித்தோன்னே அவன்கிட்ட கொடுத்துட்டீங்க, அதிகாரத்தை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ இவர் படம் நடிக்க போகிறது செய்யும் போது இது பிரச்சனையாகுது. ஆமாம், இப்போ இவர் படம் நடிக்க போகிறதுனா அப்போ அதே சமயம் அவருடைய வாழ்வாதாரத்தை இது பண்ணணும்ல. அவருக்கு வேற என்ன தொழில் இருக்குன்னு தெரியல. அவர் திரைத்துறை சார்ந்தவர் தான், திரைத்துறையில தான் சம்பாதிக்க முடியும். அப்போ அதுதான் இப்போ எனக்கு கார்ட்டூன் தான் வரைகிற தொழில். அப்போ 4 பேர் படம் வரைஞ்சி கொடுத்து கார்ட்டூன் போட்டு கொடுத்தா தான் எனக்கு சம்பாதிக்க முடியும். அதுக்கு நிறைய பேர் பின்னோட்டத்தில் சொல்கிறாங்க, எங்க அவர் வந்து 95-96 காலகட்டத்தில் சினிமா துறை இருக்காரு, நிறைய சின்ன படங்கள்ல சின்ன ரோலில் அவர் நடிச்சு கொடுத்துருக்காரு, அதனால கேட்குறாங்க அவர் நடிக்கிறார், இது என்ன தப்பு அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்போ அவரும் நடிகர் தானே? அவரும் திரைத்துறை சார்ந்தவர் தான், திரை எதிர்த்தரப்பு அப்படிதான் சொல்லுவாங்க. ஆமா, அப்படிதான் சொல்ல முடியும். நம்ம வந்து இன்னொருத்தவங்களை சொல்லும்போது நம்மள வந்து அப்படிதான். அப்ப நம்ம அந்த வேலை செய்யாம. ஆமா, இப்ப வேற யாரும் சொல்ல முடியாது. இப்போ இடதுசாரி தோழர்கள், கம்யூனிஸ்டுகள் திரைப்படங்கள்லாம் நடிச்சது இல்ல, வேல்முருகன் நடிச்சது கிடையாது. இந்த மாதிரி நடிக்காதவர்கள் வேணா அவர்களை திரை கூத்தாடிகள் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா இவரு நடிக்கிறவர் தானே, இவரும் நடிக்கக்கூடியவர் தானே. திரைப்படங்கள்ல நடிக்கிறாரு, கேமரா முன்னாடி நடிக்கிறாரு, கேமரா முன்னாடி இல்லாம அப்படின்லாம் இது பண்ணார்ல. அப்போ அந்த விஷயத்தை வச்சு அவரையும் அப்படிதானே சொல்லுவாங்க. இல்லை, அவர் வந்து தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக நடிச்சுட்டு சரி ஓகே இதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். இல்லை, இது வந்து எதிர்த்தரப்பு பசங்க அப்படி விமர்சிக்கிறாங்க. அதே சமயம் அவங்க நடிக்காம அவர் வந்து என்ன பண்ண முடியும்? எப்படி தான் அவர் வாழ்வாதாரத்தை பண்றது? இல்லை, ஒரு கட்சி நடத்தணும், மக்கள் சேவை செய்யணும், அதுக்காக தான் நான் அரசியல் பண்றேன்னு வந்தாச்சு. திரும்பவும் அவர் ஏன் வந்து போய் படம் நடிக்கிறாரு? முழு நேரமா அவர் நடிகரா இல்லைல்ல, முழு நேரமா. இப்போ அவரு பார்ட் டைம் ஒரு ஆப்ஷன் வருது, ஒரு கேட்குறாங்க. இப்போ உங்களை கேட்டால் நீங்கள் நடிக்க போவீங்களா மாட்டீங்களா? ஒரு கெஸ்ட் ரோல் இருக்கு வாங்க சின்ன அப்படின்னு கேட்டால் கூப்பிடுவோம், போவீங்களா? அப்போ உங்களுக்கு உரிமை இருந்தால் நான் யாரையும் கூத்தாடின்னு சொல்ல மாட்டேனே. நீங்கள் வந்து சினிமாக்கு போவீங்களான்னு கேட்டீங்க, நீங்கள் சினிமாவில் நடிச்சுட்டு அதனால நாங்கள் உங்களுக்கு போஸ்ட் ஓட்டுருவோம், அதனால நீங்கள் வந்து எம்எல்ஏ ஆயிடுவீங்க, எம்பி ஆயிடுவீங்க, முதல்வர் ஆயிடுவீங்க. ஆகுங்க, என்ன இருக்குது, எனக்கு நேரம் இருக்கு, நான் உழைக்கிறேன்.
அப்போ நாங்கள் அவங்கள கூத்தாடின்னு தான் சொல்லுவோம். கூத்தாடி உங்களுடைய இதை பயன்படுத்தி நீங்கள் வந்துடுறீங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆக வந்து இப்போ என்ன நடந்து போச்சு இதுதான் இதோட இது. திரைத்துறை சார்ந்தவர்கள்லாம் அரசியல் களத்துக்கு வர்றாங்க. இப்போ அரசியலில் இருப்பவர்கள்லாம் திரைத்துறைக்கு போகலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை போயிட்டு நடிச்சுட்டு கொஞ்சம் ஏதாவது ஃபேம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்போ நல்லா நடிக்காருப்பா, திரைப்படத்துல நல்லா நடிக்காரு. இப்போ நான் சொல்லலை, இது வந்து அண்ணன் சீமான் அவர்களே மேடையில் சொல்லியிருக்காரு. நான் வந்து 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் மேடையில் நாக்கு தள்ள மழையில் பேசிட்டு கீழே இறங்கினேன். தமிழ்நாட்டு அரசியலையும் உலக அரசியலையும் பேசினேன். ஆனால் கீழே இறங்கின 2 பெண்கள் என்ன கேட்குறாங்க, இதோ பாருடி மாயாண்டி குடும்பத்தில் நடிச்சாரு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போ மக்களுக்கு வந்து சினிமா எந்த அளவுக்கு புகுத்திருக்கு பாருங்க அப்படின்னு அவரே சொல்லி. அப்போ கல நிலவரம் தானே. அப்போ சினிமா எவ்வளோ தாக்கத்தை உண்டு பண்ணுது அப்படிங்கிறத பாருங்க. இப்போ எல்லாம் மற்ற மாநிலக்காரங்கெல்லாம் இந்தியில் கேட்குறாங்க, நீங்கள் ஒரு நடிகரை வந்து முதல்வர் ஆகிட்டீங்களா அப்படின்னு கேட்காம சிரிக்காம இதெல்லாம் நடக்குது. அவங்க இவ்வளோத்துக்கும் திரை மோகத்தில் அவன் அதிகமாக நம்மளோட உச்சத்தில் இருக்கிறவனுங்க. ஆனால் அவங்க பார்த்து கேட்குறாங்க. அப்போ அந்த நிலைமைக்கு ஆயிடுச்சு இல்லை. அப்போ சினிமா எவ்வளோ தாக்கத்தை உண்டு பண்ணுதுன்ட்டு இப்போ வந்து அரசியல்வாதிகளுக்கு, முழு நேர அரசியல்வாதிகளுக்கு இந்த எண்ணம் வரும்னு நினைக்கிறேன். இப்போ இனிமேல் வந்து அரசியல் கட்சி அலுவலகங்களில் என்ன மாதிரி டிஸ்கஷன் நடக்கும்னு நம்ம ஒரு கார்ட்டூன் சீரீஸ் கூட பண்ணலாம். கூட்டு வாப்பா, ஒரு டைரக்டர் தூக்கிட்டு அள்ளிட்டு வா, அண்ணனுக்கு ஒரு இதை பாடு, நல்ல ஒரு மாஸ் ஹீரோ சப்ஜெக்டா சொல்லு பாப்போம், அப்படி பறந்து பறந்து அடிக்கணும், பஞ்ச் டைலாக் பேசி தெரியும், எல்லாம் நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா, இனிமே வந்து இவர்கள் எல்லாம் அரசியல் கட்சிகள் இவங்க எல்லாம் நடிக்கிறதுக்கு பிளான் பண்ணா எப்படி இருக்கும்? துயரம் தான். ஆனா அந்த மாதிரி நிலைமை ஆயிப்போச்சு. மக்கள் அப்படி ஆயிட்டாங்கன்னா மக்களுக்கு யார் வருவா? அந்த விவேக்கு சொன்ன மாதிரி தான், காக்கா பிரியாணி தின்னா வந்து காக்கா குரல் வராமல் உன்னி கிருஷ்ண குரலாக வருங்கிற மாதிரி மக்கள் திரை மோகத்தில் தேர்வு பண்ணால் எல்லாருமே நடிகர்களாக தான் மாறுவாங்க. இதுதான் துயரமானது. தமிழ் சினிமாவுடைய இந்த அரசியல் வரலாறு எல்லாருமே நடிகர்கள் தான். திரைப்பட நடிகர்கள் மட்டும் இல்லை, நிஜத்திலையும் நடிகர்களாகவும் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அந்த துறையில தான் வர்றாங்க. அது நீங்கள் வரிசையாக எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள். கருணாநிதி, எம்ஜிஆர் எல்லாமே அந்த துறை ஊடையில் கொஞ்சம் வந்து கிராஸ்டாக்கா நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுங்கிற மாதிரி, அது விபத்துனால ஓபிஎஸ் ஏபிஎஸ்ன்னு கொஞ்சம் ஊடையில் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை அவங்க வந்து பிரேக்கு. ஆமாம், கொஞ்சம் பிரேக் டைம் கரெக்டாக போயிட்டு வந்துடுறேன். ஆமாம், அந்த டைம் அந்த கேப்பில் இவர் அப்படி தான் நடந்திருக்குண்ணா. அப்போ மீதி எல்லாமே இனிமேல் அப்படி தான் நடக்க போகுது. அதனால தான் பலருக்கும் நம்பிக்கை வருது. இப்போ சீமான் அவர்கள் வந்து நடிக்கிறதுல ஒரு தவறுமே கிடையாது. அவர் நடிக்கலாம், நடித்து அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான பணம் சம்பாதிக்கலாம், நிறைய கார்லாம் வாங்க. ஓகேப்பா, நீங்கள் கேள்வி கேட்கீங்களா கார் எப்படி வந்துச்சுன்ட்டு, இந்த மாதிரி இப்போ நடித்தா பணம் வரவும் இப்போ கார் வாங்கலாம். அதெல்லாம் ஒரு தவறும் கிடையாது. உங்களை மாதிரியான ஆட்கள், இந்த மாதிரியான டிவிக்கு ஆட்கள் வந்து வன்மமாக வந்து பேசுகிறதுங்கிறது அது ஏற்புடையது கிடையாது. அவருக்கு தெரிந்த தொழில் அதாங்க. எனக்கு தெரிந்த தொழில் கார்ட்டூன் வரைவது. நான் கார்ட்டூன் என்ன வந்து என்ன நீங்கள் வந்து இதெல்லாம் பேசுகிறீங்க, ஏன் கார்ட்டூன் வரைகிறீங்க அப்படின்னு கேட்கலாம் முடியாதுல்ல. இது என் தொழில் தானே. அப்போ நான் சாகிற வரைக்கும் கார்ட்டூன் வரைவேன். அப்போ சீமானவர்களோ அல்லது சிம்புவோ அல்லது தனுஷோ எவர்னாலுமே அவர்கள் வந்து அவர்கள் காலம் வரைக்கும் நடிக்கிறத நீங்கள் குறை சொல்ல முடியாது. அதுதான் முக்கியமானது. ஆனால் வந்து அதில் நடிச்சுட்டு வந்து மற்றவர்களே நீங்கள் கூத்தாடிகள்னு சொல்லவும் முடியாதுங்கிறதும் உண்மைதான். மீண்டும் ஒரு நிகழ்வு சந்திப்போம். நன்றி.